வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம இந்த பொறையுடைமை என்கிற அதிகாரத்துல 158 குறள்கள். அதிகாரத்துல 8 குறள். 158வது குறள். அதுவரைக்கும் நாம பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 159வது குறள். 159வது குறள் என்ன சொல்லுதுன்னா, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். அவர் சொல்றாரு, இப்ப மிகுதியான் மிக்கவை செய்தார், அதுக்கப்புறம் திறன் அல்ல, அதெல்லாம் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, யாரை பற்றி சொல்றாருன்னா, இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். அதாவது இறந்தார் அப்படின்னு சொன்னா குற்றம் புரிந்தவர்கள். கண்ணா பின்னான்னு நம்மள ஒருத்தன் பேசிட்டான், ஒரு ஃபால்ஸ் கேஸ் ஒரு அரசாங்கத்துல இருந்து நம்ம மேல போடப்பட்டிருக்கு. நம்மள ஒரு அவதூறு பேச்சுக்கள் ஒரு ஒரு பப்ளிக்ல நம்மள அவமானப்படுத்துறாங்க. இப்படிலாம் அந்த காரியங்கள் நடக்குது. அது அப்படிலாம் அது நடந்து அதை ஏற்றுக்கிட்டவங்க, அது பாட்டுக்கு அதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கதான் இந்த நாட்டினுடைய பெரிய தலைவர்களை நமக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்காரு. அது இறந்தார் வாய் இன்னாச்சு. அப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் அந்த தங்களை ஒரு குற்றம் இறந்தார் குற்றம் செய்பவர்கள் வாய் இன்னாச்சு, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய இன்னாச்சு. இப்ப உடனே நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த சீமான் கதையை நான் அடிக்கடி கொஞ்சம் சொல்ல வேண்டியது வருது. முழுக்க முழுக்க அவர் தொடர்ச்சியாகத்தான இந்த மாதிரி காரியங்களை யார பத்தினாலும் பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது. அந்த இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கி போவர் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அவர் பேசுறாரு, தந்தை பெரியாருக்கு ஏற்றுனா தந்தை பெரியார் இல்லை. ஆனா இன்னைக்கு அதை சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு எல்லாரும் அதை பொறுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு அதனால விடுறாங்க. அந்த இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதையெல்லாம் ஒரு நோன்பு போல இருந்து அதற்கு அவர்கள் எந்த விதமான ஒரு வருத்தமோ அல்லது அந்த அந்த அப்படின்னு சொன்னாங்கல்ல முன்னால, அப்படி அந்த மாதிரி எதுவுமே சலனமே இல்லாம அவங்க பொறுமை காத்து ஒருத்தன் நம்மளை பத்தி சொல்றான் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, அந்த இறந்தார்வாய் இன்னாச்சும் நோக்கி போவர் துறந்தாரின் தூய்மையுடைய. யாரா
அவங்க வந்து இந்த உலகத்தை எல்லாம் துறந்தவர்கள்னு சொல்லி இருக்காங்கல்ல. அதுவும் மக்கள் இருக்காங்க. இந்த உலகத்த வந்து எனக்கு வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொரு மக்களும் அவங்கள பற்றி நான் பேசுறேன். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சில அ எல்லா மதங்கள்லயுமே அப்படி வந்து ஒவ்வொரு மதங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்காக வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த உலக வாழ்க்கையே வந்து அவங்க துறந்து, அந்த அர்ப்பணிப்போட வந்து அதுல வந்து அவங்க இருக்கிறவங்க. அவங்க அந்த துறந்தாரின் தூய்மை உடையராம் யாருன்னா, இந்த மாரி இறந்தார்வாய் இன்னாச்சொல் அதை நோக்கிப்பவர். அதை வந்து பொறுத்துக் கொள்பவர். அப்படியா? அப்படியா சொன்னாங்க. சரி. ஆமாங்க. வருந்த வேண்டும். அப்படின்னு ஒருத்தர் அவரு சொன்னாருன்னா, அவர் வந்து துறந்தாரின் தூய்மை. என்ன இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இவங்களை எல்லாம் விட இவங்க வந்து ரொம்ப பிரமாதசாலிங்க. இவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கைய வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு அவங்க வந்து போயிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து வந்து ஜபமோ, தவமோ இதெல்லாம் பண்றாங்க. ஆனா, அவங்களையும் விட தூய்மையானவர்கள் யாருன்னு பார்த்தா, இப்படி வந்து இறந்தார் வாய் இன்னாச்சொல், இறந்தார் வாய் இன்னாச்சொல் அதை பொறுத்துக் கொள்கின்றார்கள். இந்த பொறுமைசாலிகள் இவங்கெல்லாம் வந்து துறந்தாரின் தூய்மை. அவங்களோட இவங்கதாங்க தூய்மையா. அவங்க தொடர்ந்து எல்லாம் சேர்ந்தாங்க. வாஸ்தவம் தான். நாம அத குற்றம் சொல்லல. அவங்களை விட வந்து இவங்க தூய்மையானவங்களா இருக்காங்க. ஏன்னா, அது வந்து முடியும். இது வந்து முடியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லா மதங்கள்லயும் எத்தனையோ பேர் ஒவ்வொரு இதுலயும் இருக்காங்க. ஆனா, இந்த இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிப்பவர் வந்து நீங்க பார்க்க முடியல. ஏன்னா, மனிதனுக்கு வந்து அந்த பொறுத்துக் கொள்ளும் தன்மை வந்து அவனுக்கு இல்ல. அப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான்னா, அவன் வந்து இந்த இவங்களோட தூய்மையானவன். இதுதான் வந்து திருவள்ளுவர். சரி நண்பர்களே, நாம வந்து அடுத்தால இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளை நாம அடுத்தால பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.